எஸ். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிசைனர்னா யாரு, அவன் எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு கீழே மேல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவன் டெவலப்பர் கூட என்ன பண்ணுவான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாவே நம்ம போகலாம். ஓகேவா? எஸ். 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 கரெக்ட். அஜித், வெரி குட். ஓகே, ஃபைன். பீப்புளெலாம் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணட்டும். ஓகே, வில் ஸ்டார்ட் சூன். ஓகே, ஃபைன். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு பிகினர் செஷனா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே. ஓகே, இன்னைக்கு வந்து செஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ யூஎக்ஸ் டிசைன்னா யாரு, என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, பேசிக் யூஎக்ஸ் படிக்க போறோம். பார்க்கலாமா? ஸோ 40 people ஆர் ஜாயின்ட். எஸ். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலன்னா ரெடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர், வெரி குட். லெட் ஸ்டார்ட் த யூஎக்ஸ். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தெரியுதான்னு பாருங்க. ஓகே. எஸ். என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஒரு ஆப் டிசைன் பண்ணுறாரு. ஒரு ஆப்புக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறாரு, டிசைன் பண்ணுறாரு சொல்லியிருந்தேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு, அவரோட ஆக்டிவிட்டி என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே, ஃபைன். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கலாம் சார். நான் இந்த வாரத்தில் ரெடி பண்ணி நான் கொடுக்க சொல்கிறேன் சார். ஓகே, டன். என்னுடைய ஸ்க்ரீனில் யாரோ வந்து ஷேர் பண்ணும்போது அனாட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஃபைன், நாட் அ ப்ராப்ளம்.
ஓகே. ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஒரு ஆப்போடைய யூஎக்ஸை டிசைன் பண்றாரு. அதாவது யூஎக்ஸ் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்றாரு. யூஎக்ஸ் டிசைனர் என்ன ப்ரோ? எனக்கு யூஎக்ஸ் டிசைனர் சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எனக்கு தெரியாது. இருப்பீங்க இல்லையா? யூஎக்ஸ் டிசைனர் என்ன ப்ரோ? எனக்கு அதே சொல்லுங்க. எனக்கு யூஎக்ஸ் டிசைனர் தெரியாது. ஒரு யூசருடைய மைண்ட் செட்ல இருந்து, ஓகேவா, ஒரு யூசருடைய மைண்ட் செட்ல இருந்து ஒரு பட்டனை எவ்வளோ பக்கத்துல வச்சா யூசருக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஃபோன் வருது, ஓகேவா? அந்த ஃபோன் பட்டனை ரைட் சைடில் அட்டன் பண்ற மாதிரியும் லெஃப்ட் சைடில் கட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க மைண்ட் அதே மாதிரி பேட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த லெஃப்ட் பட்டனை தூக்கி ரைட்லயும், ரைட் பட்டனை தூக்கி லெஃப்ட்லயும் வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. கிரீனை வந்து அந்த பக்கமும் ரெட்டை வந்து இந்த பக்கம் வச்சேன்னா உங்க கை எதை போய் அட்டன் பண்ணும் ஃபர்ஸ்ட்? உங்க கை எதை போய் அட்டன் பண்ணும் ஃபர்ஸ்ட்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ரெட் கலர் பட்டனை தட்டுவீங்க. கரெக்டா? ஏன்னா உங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சு, ஒரு விஷயத்துக்கு பேட்டர்ன் ஆயிடுச்சு. பேட்டர்னா என்னது? ப்ராக்டிக்கலி அடாப்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் யூசர் சைக்காலஜி. அப்போ சைக்காலஜி அப்படின்னா, யூசர் சைக்காலஜி அப்படின்னா ஒரு யூசர் இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க, ஒரு யூசர் இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் யூஎக்ஸ் சைக்காலஜி, யூசர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூசர் சைக்காலஜி பிளஸ் டிசைன், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் யூஎக்ஸ் டிசைன். அதாவது ஒரு யூசர் அவனுக்கு சைக்காலஜி எப்படி, அந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணி ஒரு டிசைனா நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ஆப் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பெயர் யூஎக்ஸ் அப்ளிகேஷன் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுதாப்பா? நேத்து யாரெல்லாம் புரியலன்னு சொன்னீங்களோ நீங்க புரிஞ்சுச்சா? என்ன சொன்ன? ஒரு யூஎக்ஸ்ல ஒரு யூசருடைய சைக்காலஜி மைண்ட் செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணனா, அந்த ப்ராடக்டை அந்த டிசைன் பண்ணனா அதுக்கு பேரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? எஸ், ஃபைன். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ யூசர் சைக்காலஜி அப்படின்னா உங்களுடைய யூசர் என்ன யோசிக்கிறான், என்ன ஃபீல் பண்றான், என்ன பிஹேவ் பண்ணுவான், ஒரு விஷயத்த பார்த்து அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், உங்க ஆப்குள்ள போயிட்டு அவனோட கர்சர் எங்கெல்லாம் போகுது, அவனோட மவுஸ் எங்கெல்லாம் போகுது, அவனோட கை எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுது, அவன் ஃபர்ஸ்ட் எத்தனை லெஃப்ட்ல பார்க்கறானா ரைட்ல பார்க்கறானா. ஏன் எல்லா டைமும் லோகோ வந்து லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ் ரீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி லோகோவை? யாராவது பார்த்துருக்கீங்களா? சே எஸ் நோ. இந்த மாதிரி சார் இந்த லெஃப்ட்ல லோகோ தான் சார் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயுமே. இப்போ எங்களுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வெப்சைட், நான் பண்ண வெப்சைட்டை காட்டுறேன் பாருங்களேன். ஓகே. இப்போ digipandi.comனு போடுறேன், இல்லை .in போடுறேன். எங்க பாருங்க லோகோ வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. கரெக்டா? எல்லா லோகோவும் லெஃப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் யூசர்ஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல படிப்பான். ஓகே. இப்போ நான் இன்னொரு மேஜிக் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. சவுத் ஆப்பிரிக்காவுடைய, அதாவது சவுத் ஆப்பிரிக்கான்ற ம், சவுதி அரேபியாவுடைய ஒரு வெப்சைட் ஒன்று போடுவோம். ஓகேவா? என்ன போடலாம்? அரபிக் கண்ட்ரியோட ஏதாவது ஒரு லோகோ. சரி, ஓகே. துபாயில் துபாய் நாலேஜ் சென்டர்னு போடுறேன். ஓகே, நாலேஜ் சென்டர். ஓகே, இப்போ பாருங்க துபாயோடைய நாலேஜ் சென்டருடைய வெப்சைட் பார்க்குறோம். ஓகேங்களா? நாலேஜ் பார்க் இல்லை, நாலேஜ் சென்டர். எஸ்.
இங்க பாருங்களேன். லோகோ வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வச்சிருக்காங்க பாருங்களேன். பாருங்களேன், மெனுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மாறிடுச்சு பாருங்க. ஏன் மாறிடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி மாறிடுச்சுப்பா? இந்த பக்கம் லோகோ எல்லாம் இப்படிதான் இருக்கு. எனி ஐடியா, எனி கெஸ்? டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, சாட்ல டைப் பண்ணுங்க. எதனால வந்து துபாய் சைட்ல ரைட் சைட்ல இருக்கு லோகோ அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, யோசிங்க. எதனாலப்பா இருக்கு இந்த பக்கம் லோகோ, இந்த பக்கம் ஏன் வந்துச்சு? ஏன்னா யோசிங்க. சார், துபாய் இந்தியன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து சார், சாரி லெஃப்ட் சைட்ல இருந்து சார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கு சார். என்ன சார் காரணம்? ஆ, சூப்பர் முகமது. பிகாஸ் தே ஆர் ரீட் ஃப்ரம் தே ஆர் ரீட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதனால நம்ம என்ன பண்றோம்? அதனால நம்ம என்ன பண்றோம்? ரைட் சைடில் வச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். கரெக்டான விஷயம். இது எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? இது எப்படி சார் டிசைனுக்கு தெரிஞ்சது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி சார் டிசைனுக்கு தெரிஞ்சது? அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் டிசைன் பண்ணுன்றது அவருக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ஏதாவது ஏதாவது ஐடியா? அப்படின்னா இவங்க எல்லாரும் யூசர் ரிசர்ச்னு ஒன்று பண்ணாங்க சார். டிசைன் என்ன பண்றாங்க? யூசர் ரிசர்ச்னு ஒன்று பண்றாங்க. யூசர் ரிசர்ச்னா என்னது சார் அப்படின்னா, உங்க சைட்டோடைய ஆடியன்ஸ் யாரு, அவனுடைய லாங்குவேஜ் என்ன, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், அவனுக்கு வயசு என்ன ஆகுது, அவனோட கோல் என்ன, அவனோட மோட்டிவேஷன் என்னன்றது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி இது வந்து வெப்சைட் வச்சா நீ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவியா மாட்டியா? இதுக்கு பேர் வந்து என்னது? யூசர் ரிசர்ச். இந்த யூசர் ரிசர்ச் யார் பண்றா? இது நம்ம தான் பண்றோம். இப்போ நான் கொஞ்சம் லைட்டா டீப்பா டைவ் இன் பண்றேன். டைரக்டாவே உங்களுக்கு ரிசர்ச்குள்ள போயிட்டேன், ஓகேவா? ஏன்னா பிகினர் செஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் டைரக்டாவே உள்ள போயிட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? யூஎக்ஸ் ரிசர்ச். யூஎக்ஸ் ரிசர்ச் என்னது? ஒரு யூசர், அவன் யாரு, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், அவனோட லாங்குவேஜ் என்ன, அவனோட கம்யூனிகேஷன் என்ன, அவனோட கல்ச்சர் என்னன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கு பேரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனு. இப்போ புரிஞ்சுச்சாப்பா? யூசர் ரிசர்ச்னா என்னன்றது புரிஞ்சுச்சா? யாராக்கெல்லாம் யூஎக்ஸ் ரிசர்ச் புரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, யூஆர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க பார்க்கலாம், யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு. யூஆர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். 100% எனக்கு எல்லாருமே டைப் பண்ணுங்க. யூசர் ரிசர்ச் எனக்கு புரிஞ்சிடுச்சு ப்ரோ. யூஎக்ஸ் ரிசர்ச்னா ஒரு யூசர் யாரு, அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்றத ரிசர்ச் பண்றதுக்கு பேரு யூசர் ரிசர்ச். அதை வந்து யூஎக்ஸ் டிசைனர் பண்ணுவாங்கன்றது எனக்கு புரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, எனக்கு யூஎக்ஸ் ரிசர்ச் புரிஞ்சிருக்கு, எனக்கு லைட்டா புரியுது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, யூஎக்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு, யூஎக்ஸ் ஆர் புரியுது அப்படின்னா யூஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொன்னேன். ஓகே, ப்ளீஸ் டைப் இட். சொல்றது புரிஞ்சுதாப்பா? இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு யூசரை போய் உக்காந்து
அவன் என்ன யோசிக்கிறான், என்ன மனநிலையில இருக்கிறான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு விஷயத்த நீங்க இப்படி டிஸ்கஷன் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பெயர் யூசர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல்வேறு விதமான மெத்தடாலஜிஸ் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. இதை பத்திலாம் நம்ம படிப்போம். சரிங்களா? ஃபைன். இப்போ நான் எதுக்கு யூஎக்ஸ் ரிசர்ச்குள்ள வந்தேன்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன சார் பண்ணுவாங்க, வேற என்ன ப்ரோ பண்ணுவாங்க யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று பண்ணுவாங்க. யாராலும் நோட் புக் கரெக்டாக வச்சிருக்கீங்க? எல்லாரும் நோட் புக் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ எஸ் எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நோட் புக் என் கையில் இருக்கு ப்ரோ அப்படின்றவங்களாம் மார்க் மார்க் மை திங்ஸ். ஓகே, நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிட்டு வரணும். ஓகே, நோட் புக் இருக்கா அவங்க கையில? Okay. So market research is a way that produce the marketplace study consumer and gather information about the consumer needs. இது யார் ப்ரோ பண்ணுவாங்க? இதுவும் நம்மள மாதிரி ஒரு டிசைனர் தான் பண்ணுவாரு. யூஎக்ஸ் டிசைனர் தான் பண்ணுவாரு. ஓகே, யார் யார் பண்ணுவாங்க? மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச் யார் பண்ணுவாங்க? யூஎக்ஸ் டிசைனர் பண்றாங்க. என்ன காரணத்துக்காக ப்ரோ பண்றாங்க? இவங்களுக்கு வேற வேலை கிடையாதா? எல்லாம் மொபைல் யூஎக்ஸ் டிசைனர்னா ஒன்லி மொபைல் ஆப் டிசைன் மட்டும் தானே ப்ரோ சொல்லியிருக்கிறாங்க. லைக் என்ன சொல்றது, யூஎக்ஸ் டிசைனர்னா ஃபிக்மால மட்டும் தான் டிசைன் பண்ணுவாங்க, மொபைல் ஆப் தான் டிசைன் பண்ணுவாங்க. நீங்க என்ன ரிசர்ச்ன்றீங்க, மார்க்கெட்ன்றீங்க? என்ன ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா, எனக்கு புரியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, கன்ஃபியூஷன்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதாவது எனக்கு யூஎக்ஸ் டிசைனர் யூஐ டிசைனர்னா மொபைல் ஆப் மட்டும் தான் டிசைன் பண்ண சொன்னாங்க. நீங்க என்ன மார்க்கெட் ரிசர்ச் சொல்றீங்க, நீங்க என்ன யூசர் ரிசர்ச் சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லையே, இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, அப்படின்னு யோசிக்கிறவங்க சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கு, எனக்கு நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னா, கிளியரா இருக்குன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஓகே, ஒய் யூஎக்ஸ் டிசைனர் ஓகே இஸ் கண்டக்டிங் market research and user research. Okay, so UX designers conduct market and user research to gain a comprehensive understanding of the target audience. நீங்க ஒரு ஆப் பண்ண போறீங்க, ஓகேவா? ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் பண்ண போறீங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப்புக்கு நீங்க போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். ஸ்விக்கியில மொத்தம் 3 விதமான யூசர் இருக்கா. எத்தனை யூசர் இருக்கா? 3 விதமான யூசர். பார்த்துருமா என்ன எத்தனை யூசர் சொல்லிட்டு? ஓகே, ஒரு நியூ ஃபிக்மா ஃபைலுக்குள்ள போயிடுவோம். ஓகே, அப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கிளியரா புரியும். என்னோட ஃபிக்மா ஃபைல் தெரியுதா? என்னோட டிசைன் ஃபைல் தெரியுது அப்படின்னா ஃபிக்மா எஃப் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டெமோ. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி காட்ட போறேன். ஓகே, அதாவது ஸ்விக்கியோடைய யூசர் டைப்ஸ் என்னன்னு காட்ட போறேன். ஓகே, இப்போ நீங்க தான் அதுக்கு பதில் சொல்ல போறீங்க என்கிட்ட. ஓகேவா? இப்போ ஸ்விக்கி யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்விக்கியை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஸ்விக்கியை வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா, நான் யூஸ் பண்றேன்னா? ஓகேவா? யூசர்ஸ் நம்மள மாதிரி யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன காரணத்துக்காக இப்ப யூஸ் பண்றாங்க? ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் வந்து போட்டேன். சரிங்களா? யார் அந்த யூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி நார்மல் யூசர். அவருக்கு பேர் வந்து எண்ட் யூசர் சொல்லுவாங்க. எண்ட் யூசர்னா நீங்க எல்லாரும் யாரெல்லாம் சாப்பாடு புக் பண்றீங்களோ
அதாவது யாரெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் எண்ட் யூசர். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்காரங்க. சரிங்களா? ஹோட்டல் யூசர் யாரு? ஹோட்டல் யூசர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் யூசர்ஸ். அதாவது ஹோட்டல் மேனேஜர்னு வச்சுக்கலாம் சின்னதா. ஓகேவா? மேனேஜர். அடுத்த ஒரு யூசர் இருக்காரு. யாருப்பா அவரு? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு யூசர் இருக்காரு. அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்களா? எஸ், டெலிவரி பார்ட்னர். ஓகே, அவங்களுக்கு பேர் என்னதுமா? டெலிவரி பார்ட்னர். வெரி குட் நந்தினி. எஸ், வெரி குட் ஹேமலதா, வெரி குட். டெலிவரி பார்ட்னர், அவங்களுக்கு பேர் வந்து டெலிவரி பார்ட்னர். ஓகே, இவங்க மூணு பேர் யாரு? இவங்க மூணு பேரும் யூசர்ஸ். யாரோட யூசர்? ஸ்விக்கியோடைய ஆப் யூசர். ஓகேங்களா? இந்த மூணு பேரும் ஒவ்வொரு விதத்துல லாகின் பண்றாங்க. ஓகே, இப்போ எண்ட் யூசர்ல நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ற பர்சன், உங்களை நான் என்ன பண்றேன், கிரீன் கலர்ல வச்சிடுறேன். ஏன்னா நீங்க தானே யூசரு, நீங்க தான் வந்து முக்கியமான நபர்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை நான் என்ன பண்றேன், எல்லோ கலர்ல வச்சிடுறேன். ஏன்னா அவங்க தான் வந்து சாப்பாடு ரெடி பண்றாங்க. எல்லோ, ஓகே, ஆரஞ்சில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த டெலிவரி பார்ட்னர்ஸை நான் என்ன பண்றேன், ஒரு கிரீன் கலர்ல இல்ல ஒரு பிங்க் கலர்ல சம்திங் ஏதோ ஒரு கலர்ல வச்சுக்கிறேன். இந்த மூணு யூசர் இருக்கீங்க. ஓகேங்களா? ஹோட்டல், எண்ட் யூசர் அண்ட் டெலிவரி பார்ட்னர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து, இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு சின்ன ஐகான் மட்டும் வச்சு விட்ருவோம். ஓகேங்களா? ஐகான்ல போயிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ஹோட்டலுக்கு ஹோட்டல் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சிருவோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் இல்லையா, அதுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு ஹோட்டலோடைய ஐகான் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே வைக்க போறோம். வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பர்சன் இல்லையா, டெலிவரி அப்புறம் பைக் அந்த மாதிரி தான் போட்டுக்கலாம். டெலிவரினே போடுறேன், வருதான்னு பார்க்கலாம். டூ வீலர் அது இருக்கு இருக்கு வந்துருச்சு. சூப்பர்மா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், பைக் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இவர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டெலிவரி பார்ட்னர் தெரிஞ்சிட்டாரு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிட்டாரு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹோட்டல் பக்கத்தில் வச்சுட்டேன். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு ஸ்விக்கின்ற ஆப்ல எத்தனை யூசர் இருக்கிறாங்க இப்போ? சொல்லுங்கப்பா. ஒரு ஸ்விக்கி, இப்போ ஸ்விக்கியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஸ்விக்கி ஆப்ல எத்தனை பேர் இருக்காங்க கேட்டேன். ஓகே, ஸ்விக்கியோட ஆப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை யூசர் இருக்கிறாங்க? நீங்க இப்போ எல்லாருமே யூஎக்ஸ் டிசைனரா ஒரு ஒரு நாள் அந்த 5 நாள்ல நீங்க பக்காவரான ஒரு யூசர் டிசைனரா, யூஎக்ஸ் டிசைனரா ஆக்குறது என்னோட பொறுப்பு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்ல கேட்க கேட்க எனக்கு ஆன்சர் பண்ணா மட்டும் போதும். நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், யூஎக்ஸ் டிசைனர் ஆயிடலாம். ஓகே, இப்போ இந்த யூசர் பேர் மொத்தம் 3 யூசர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 யூசருக்கும் ஓகே உள்ள சப் யூசர் இருக்காங்க. சொன்னா நம்ப முடியுதா? அதாவது யூசர் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இப்போ இந்த எண்ட் யூசர்லயே படிச்சவங்க ஒரு யூசர், அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் யாரும் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் யார் இருக்கிறாங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஓகே, ஏஜ்டு பீப்புள் இருக்காங்களா? எஸ். வேற யார் ப்ரோ இருக்கிறாங்க? கிட்ஸ். இப்போ ஒரு யூசர் குரூப்புக்குள்ளவே, ஒரு யூசருக்குள்ளவே இத்தனை டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா கைஸ்? யூஎக்ஸ்ன்றது என்னன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது யூஎக்ஸ்ல நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, யூசர் ரிசர்ச் பண்றோம். ஒரு ஆப்புக்குள்ள எத்தனை விதமான ஆடியன்ஸ் யூசர் வருவான், அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்றோம், வேற ஒன்றும் பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் கஸ்டமர் பேஸ். நம்ம கஸ்டமர் யாரு, நம்ம யாருக்கு ஒர்க் பண்றோம், அவனோட நீட் என்ன, அவனோட தேவைகள் என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இதுக்கு பேரு தான் யூஎக்ஸ்
ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச்ல யூசர் ரிசர்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவனுக்கு ஒரு தேவை இருக்கும், ஒர்க்கருக்கு ஒரு தேவை இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தேவை இருக்கும், கிட்டுக்கு ஒன்று. அப்போ இவங்களுடைய நீட் அண்ட் பர்பஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்விக்கி கம்பெனி என்ன பண்றான், சூப்பரா ஒரு ஆப் டிசைன் பண்றான். சொல்றது புரிஞ்சுதா? என்ன பண்றாரு ஸ்விக்கி? ஸ்விக்கி என்ன பண்றாரு, ஒரு சூப்பர் ஆப் டிசைன் பண்றாரு. ஆப். ஓகே. அந்த ஆப்புக்கு பேரு எண்ட் யூசர் ஆப்னு சொல்லுவாங்க. என்ன 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 பேரு? எண்ட் யூசர் ஆப். எண்ட் யூசர் ஆப், சரியா? இப்போ அதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒர்க்கர் இருக்கான், ஓல்ட் ஏஜ் பீப்புள், கிட்டு, அதுக்கப்புறம் யார் இருக்கிறது? கிட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அழகா என்ன பண்றாரு இவரு, ஒரு ஆப் டிசைன் பண்றாரு. இதை எங்க லான்ச் பண்றாரு? ஆப் ஸ்டோர்ல. எங்க லான்ச் பண்றாரு? ஆப் ஸ்டோர் ஆர் கூகுள் ஸ்டோர். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆப் ஸ்டோர், கூகுள் ஸ்டோர்லாம் பார்த்துருக்கீங்களா? பிளே ஸ்டோரு பார்த்துருக்கீங்களா? ஆப் ஸ்டோர்ல லான்ச் பண்ணிட்டார். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே நம்ம நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்? அப்போ ஆர்டர் பண்றோமா? ஓகே, டன். இப்போ அடுத்து வந்து ஹோட்டல் மேனேஜர். ஓகே. ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அவரோட வேலை என்ன? சாப்பாடு ஆர்டர் வந்துன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்றது. ஓகே, ஆர்டர் அக்செப்ட். ஓகே, ஆர்டரை வந்து டெலிவரி பண்றது. ஓகே, இது எல்லாம் இவரோட வேலை. அடுத்து டெலிவரி பார்ட்னர். இவர் என்ன பண்ணுவாரு, இங்க வந்து ஃபுட்டு வாங்குவாரு, எடுத்துன்னு வந்து கஸ்டமர் கிட்ட என்ன கொடுப்பார். இவரோட வேலை அதுதான். ஓகேங்களா? என்ன பண்ணுவாரு, யூசர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. இந்த மூணு பேருடைய ஒர்க்கையும் ஒண்ணா சேர்த்து, ஓகேங்களா, நீங்க ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள என்ன பண்ண வைக்கிறீங்க, இவங்க எல்லாரையும் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. அதான் உங்களுடைய ஸ்விக்கி ஆப். இந்த ஸ்விக்கி ஆப்ல உங்க எண்ட் யூசர் ஒரு ஆப் வச்சிருப்பாரு, உங்களோட ஹோட்டல் மேனேஜர் ஒரு ஆப் வச்சிருப்பாரு, இவங்க டிசைன் டெலிவரி பார்ட்னர் ஒரு ஆப் வச்சிருப்பாரு. இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோரம் இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த மூணு ஃபோரமையும் கலெக்ட் பண்றதுக்கான பேரு தான் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா? இதுதான் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் போயிடும், அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் ஸ்விக்கியோட கான்செப்ட். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ரோ, இவ்வளோ விஷயங்கள் போட்டீங்க ப்ரோ, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல சிம்பிளா எனக்கு புரிஞ்சிருக்கு ப்ரோ, அப்போ ஸ்விக்கிக்குள்ள 3 யூசர் இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கிளியர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸ்விக்கியோட கான்செப்ட் எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு ப்ரோ, அதுல யூசர் ரிசர்ச்ன்றது எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ அப்படின்றது யாராக்கெல்லாம் புரிஞ்சுதோ கிளியர் போட்டுருங்க. டவுட் இருக்கிறவங்க டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே. கமான் கைஸ், 57 பீப்புள் இருக்கிறீங்க. கிளியர்? எல்லாரும் கிளியரா இருக்கா? ஓகே. இப்போ இந்த யூசருக்கு என்ன வேலை இருக்கு, என்ன டாஸ்க் இருக்கு, அவனோட எமோஷன் என்ன, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ். யூ ஆர் யூஎக்ஸ் இன்ஜினியர். யூஎக்ஸ் இன்ஜினியருக்கு இந்த யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும்தான் வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அது ஒரு டாஸ்க். யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றது ஒரு டாஸ்க். அது போல வேற என்ன ப்ரோ உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா, பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் ரிசர்ச் அப்படி சொன்னா, மார்க்கெட் என்னது? இந்த ஹோட்டல்காரங்களுக்கான மார்க்கெட் ரிசர்ச். இப்போ இந்த ஹோட்டல்காரங்களுக்கு டெலிவரி பார்ட்னர் செட் பண்ணா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ஏன் ஹோட்டல்காரங்களாலே ஒரு டெலிவரி பார்ட்னரை கொடுக்க முடியாதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஹோட்டல்காரங்களால ஏன் வந்து ஒரு டெலிவரி பார்ட்னரை கொடுக்க முடியாது? ஈஸியா கொடுக்கலாம் தானே? ஒரு டெலிவரி பார்ட்னரை இந்த ஸ்விக்கி இந்த ஹோட்டல்காரங்க ஏன் கொடுக்க முடியாது? ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவரு ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோ இருக்கார்ல யாரு, நம்மளுடைய டெலிவரி பார்ட்னர், இவருக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. இந்த பைக் இருக்குல்ல, இதுக்கு இந்த ஃபியூல் இருக்கு பாருங்க, ஃபியூல்.
ஓகேங்களா? அந்த ஃபியூல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, கொஞ்சம் டயக்ராம் போடுறேன். இது வந்து கேஸ் நினைச்சீங்க, பெட்ரோல். ஓகே, இந்த பெட்ரோல் போடுறோம் இல்லையா மாசத்துக்கு, இது வந்து ஒரு 5000 ரூபாயில இருந்து ஒரு 2000 வச்சுங்க. ஓகேவா? 2K, ஒரு 2K வச்சுங்க. அப்புறம் இன்சூரன்ஸ். ஓகே, எவ்வளோ ஆச்சு இன்சூரன்ஸ்? எவ்வளோ ஆச்சு? ஒரு ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஒரு 6000 வச்சுங்க. ஓகே, 6K. சம்பளம் வந்து ஒரு 20,000. ஓகேங்களா? பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000. சரி, பெட்ரோல் வந்து ஒரு 2000 ரூபா, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 6000 ரூபா. அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து வண்டி கீழே விழும், ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி செலவுகளுக்கு தேய்மானம், சர்வீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 5000ன்னு வச்சுங்க. சரிங்களா? சர்வீஸ், வண்டி சர்வீஸ்க்கு போகுது. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு செலவு? 20, 22, 22 ப்ளஸ் ஒரு 28 ப்ளஸ் ஒரு 5000 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 33,000 ரூபான்னு வச்சுங்க. இந்த 33,000 ரூபாவை எவ்ரி மந்த்தும் இந்த ஹோட்டல் கடைக்காரங்களால என்ன பண்ண முடியும்? கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? இந்த இந்த 33,000 ரூபாவை யாரால ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஹோட்டல் மேனேஜ்மெண்டால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நெவர். கரெக்டா? இதான் பெயின் பாயிண்ட். இது பேர் என்னது? பெயின் பாயிண்ட். நல்லா நோட் பண்ணிக்கங்க, நோட் புக்ல எழுதிங்க. இது பேர் என்னது? பெயின் பாயிண்ட். இந்த பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான். யாரு கண்டுபிடிச்சான்? ஸ்விக்கி கம்பெனிக்காரர் கண்டுபிடிச்சிட்டான். இந்த பெயின் பாயிண்ட்டை எடுத்து சார்ட் அவுட் பண்ணதுனால தான் என்ன நடந்துச்சு? சுகி அப்படின்ற ஒரு ஆப்பே உருவாச்சு. புரிஞ்சிக்க முடியுதா மை டியர் மக்களே? மை டியர் ஃபோக்ஸ், புரிஞ்சிக்க முடியுதா? சுகின்ற கம்பெனிக்காரனால அந்த சாரி சுகின்ற பர்சன் என்ன பண்றாரு? ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு, அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அவரால் என்ன பண்ண முடியாது, மாசத்துக்கு 30,000 செலவு பண்ணி ஒரு ஒரு பர்சனுக்கு காசு கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரமே கொஞ்சமா தான் நடக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியா நம்ம கனெக்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இங்க நடந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னது? இங்க நடந்தது வந்து லைக் இப்போ வந்து யாருடைய பிரச்சனையை நீங்க பார்த்திருக்கீங்க? இது யாரோட பிரச்சனைப்பா இது? இது வந்து மார்க்கெட்டோட பிரச்சனை. யாரோட பிரச்சனை இது? இந்த ஹோட்டலோடைய மார்க்கெட், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனை இது. என்டையர் மார்க்கெட்டோட பிரச்சனை. அப்போ இது வந்து ஒரு பிசினஸ் பிரச்சனை. திஸ் ப்ராப்ளம் இஸ் கம்ஸ் ஃப்ரம் பிசினஸ். அப்போ இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான் சுகி. அதனால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கான். அந்த ஆப் தான் சுகி ஆப். இப்போ இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இந்த நம்ம யூசர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, வெயில், ஓகேவா, சூரியன் வந்து கண்ணு குத்துது, நம்மளால போய் சாப்பிட முடியாது. இல்ல வெரைட்டியான பிரியாணி போட்டுரு. என்ன சொல்றீங்க? பிரியாணி நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி போடு, சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா வேற லெவல்ல பண்ணி ஒரு நல்ல ஒரு இது போட்டுருவோம். என்னப்பா, கரெக்டு தானே? ஒரு சிக்கன் பீஸ் போடு, பயங்கரமா வெரைட்டி வெரைட்டியா டிசைன் பண்ணு, ஆர்டர் பண்ணு, பொருட்பே சாப்பிடு. இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், வெளில போய் சாப்பிட்றத விட ஆர்டர் போட்டுக்கலாம், பெயினா இருக்குது, உடம்பு வலிக்குது, இந்த மாதிரி 1008 காரணங்கள் இருக்கு நம்ம ஆளுங்களுக்கு. கரெக்டா? நம்ம யூசருங்களுக்கு இந்த மாதிரி 1008 காரணங்கள் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்கம்மா. எஸ். நம்ம எண்ட் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா சாப்பாடு சாப்பிடணும், வீட்டுல இருந்து உட்காந்த இடத்துல ஆர்டர் பண்ணணும். இருக்கா இல்லையா? உட்காந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணணும், வெயில் அடிக்குது, பெட்ரோல் போட்டு நான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஆர்டர் போடு, டைம் ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, ஆர்டர் போட்டு சாப்பிடு. இதுக்கு மேலே எங்கே ஹோட்டலுக்கு போகிறது, தேட முடியாது, ஆர்டர் உட்காந்த இடத்துல இருந்து ஆர்டர் போடு. இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய பெயின் பாயிண்ட் வந்துருச்சு. இந்த பெயின் பாயிண்ட்டையும் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான்? இந்த பெயின் பாயிண்ட்டையும் நம்ம ஸ்விக்கி என்ன பண்றான்? அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். என்ன பண்றான்? இது பேர் என்னது? பெயின் பாயிண்ட். இந்த பெயின் பாயிண்ட்ன்றது யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். என்னது? இந்த பெயின் பாயிண்ட் அப்படின்றது. ஓகே, இந்த பெயின் பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ சார்ட் அவுட் பண்ணிட்டுனா நீ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு யூஎக்ஸ் இன்ஜினியர். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? இந்த பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சவன் ஒரு பக்கா யூஎக்ஸ் இன்ஜினியர். அவன் என்ன பண்றான்? இவன் மட்டும் இல்ல, பிசினஸ் ஓனர் எல்லாமே பண்ணுவான்.
அவனுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் இன்ஜினியர் சொல்லுவாங்க. யூசர் இது எப்படி வந்து பெட்டரா அவனுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதை யோசிக்கிறான் பாத்தீங்களா. இந்த பெயின் பாயிண்ட் இந்த பெயின் பாயிண்ட் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி, இப்போ இந்த பக்கம் யாரும் ஒருத்தன் இருக்கான், டெலிவரி பார்ட்னர். இப்போ டெலிவரி பார்ட்னருக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குதுங்க? பார்ட் டைம்ல சம்பாதிக்கலாம். கரெக்டாப்பா? பார்ட் டைம்ல சம்பாதிக்கலாம். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பைக் ஓட்டலாம். அழகா நான் பைக் எடுத்து ஜாலியா ஊர் சுத்துவேன். என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பார்ட் டைம்ல போனா ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஓகே, ஜாலி. ஓகேங்களா? இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பார்ட் டைம்ல ஓட்டினா என்னால கொஞ்சம் மணி பண்ண முடியும், மணி 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 நீட் பண்றேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டத்துக்கு இருக்கா. இப்போ இதையும் என்ன பண்ணிட்டான், ஆட் பண்ணிட்டான். இப்போ இந்த 3 பேருடைய ப்ராப்ளத்தையும் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்து இன்னைக்கு பெரிய கம்பெனியா மாறிட்டான். ஸ்விக்கி பெரிய கம்பெனியா இல்லையா? எஸ். என்னப்பா, யூஎக்ஸ் இன்ஜினியரிங் வந்து சிம்பிளா உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கா? இப்போ நான் சொன்னது சும்மா ட்ரைலர் தான். ஓகே, இந்த மாதிரி 15 ஆப், 30 ஆப், 40 ஆப், வருஷம் ஃபுல்லா ஆப் பார்த்துட்டே போகலாம். இதுல நான் ஜஸ்ட் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, யூசர் ரிசர்ச்னா என்ன. இந்த பெயின் பாயிண்ட்டை சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணதுனால இன்னைக்கு ஸ்விக்கின்ற கம்பெனி வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கம்பெனியா இருக்கான்றது தான் உண்மை. கரெக்டா இல்லையாப்பா? சிம்பிள் மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச், வேற ஒன்றும் நான் பேசல. ஆனா இது மட்டும் தான் யூஎக்ஸா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுல இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் பார்க்கலாமா? ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இல்ல ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை ப்ரோ, எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நோ அப்படின்னு போடுங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ, கியூரியாசிட்டியா இருக்கு ப்ரோ, இன்னும் நிறைய படிக்கணும் போல இருக்கு ப்ரோ அப்படின்றவங்க யாரு திங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் திங்கிங்குள்ள போக போறோம். ஒரு ப்ராடக்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். எஸ், கியூரியாசிட்டியா இருக்கு ப்ரோ, நல்லா படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ, படிக்கலாம்னு ஆசையா இருக்கு ப்ரோ, போலாம் ஃபர்தரா போலாம் சார், போலாம் சார் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாரு எஸ் போடுங்க. இல்ல ப்ரோ போரிங்கா இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாரு? ஓகே, எஸ் கியூரியாசிட்டியா இருக்கா? எஸ் எஸ். 28 பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 60 பேர் அட்டன் பண்றோம். புரிஞ்சுதாப்பா சொல்றது? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்குள்ள எப்படி கொண்டு வராங்க, எதனால கொண்டு வராங்க, ஒரு ப்ராடக்ட் தான் என்ன, அதுல நீங்களா எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்றத நம்ம பார்க்க போறோம். போலாமா? இப்போ நான் சொன்னது சும்மா ட்ரைலர் தான். ஸ்விக்கியோட கான்செப்ட் அதை விட அதிகமாக நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்க வந்து யூஎக்ஸ் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரே இன்னொரு விஷயம் சொல்றேன், டெவலப்பருக்கு நம்ம தான் டிசைனே போட்டு கொடுக்குறோம். உண்மையை சொல்லணும்னா டெவலப்பரு நம்ம கிட்ட இருந்து டிசைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம டிசைன் கொடுக்கலன்னா டெவலப்பர் டிசைனே ஸ்டார்ட் பண்ண மாட்டார். இதுதான் ட்ரூத். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிளானா வரும். அந்த பிளானை நம்ம கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பிளானை விஷுவலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு லே அவுட் போட்டு அதுக்கான ஆர்கிடெக்சர் போட்டு இன்ஃபர்மேஷன் போட்டு எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி இந்தாங்க டெவலப்மெண்ட் சார், எடுத்துங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு என்ன போய் கொடுத்த பிறகு ஓகேப்பா, பட்டன் வந்துருச்சு, காம்பனண்ட் வந்துருச்சு, ஓகே டன் எடுத்து எல்லாத்தையும் போட்டு ஃபங்க்ஷனாலிட்டி டெவலப் பண்றது அவனோட வேலை. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? ஓகே, ஃபன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் திங்கிங் ஆர் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்குள்ள எப்படிலாம் கொண்டு வரலாம். நீங்க ஒரு ப்ராடக்ட் டிசைனரா போறீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து ஒர்க் பண்றாங்க, எதனால நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்துல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன, ஏன் இந்த ப்ராடக்ட்லாம் மார்க்கெட்டுக்குள்ள லான்ச் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம்.
சி இப்பயும் நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து பெரிய 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 இடத்துல நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்டை நான் உங்களுக்கு இந்த செஷன்ல கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி கியூரியாசிட்டி அண்ட் ஹைலி யாருக்குமே தெரியாத விஷயங்கள் நிறைய நீங்க கத்துக்க போறீங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ பி ஸ்டே வித் மீ. நான் இந்த க்ரௌடை வந்து அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்னோட என்டையர் செஷன் வரையும். ஓகே ஃபைன். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ப்ராடக்ட்ஸ், உங்க வீட்டில் தினமும் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேங்களா? சோப்பு சீப்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? டிசைன்ல சேஞ்சஸ் நடந்திருக்கா? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. எஸ் தானே? எஸ். ஏன் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வை வை இட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி டே, எவ்ரி மந்த், இல்லை எவ்ரி இயர்? ஏன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்கிரேடேஷன் கொண்டு கொண்டு வந்துட்டே இருக்கான்? என்ன காரணமா இருக்கும்? எனி கெஸ்? முன்னாடிலாம் அம்பாசடர் கார்ல வந்து சீட் பெல்ட்லாம் உனக்கு கிடையவே கிடையாது, ஏர் பேக்னு உனக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குது, சீட் பெல்ட் இருக்குது. Attract the customer due to market volat volatility. Okay, people interested virtual things. Okay, done. வேற customer statistics. Okay, satisfaction. Okay, people interested in virtual things. Okay, user always want to something new and trendy. Muhammad Saif. Super, very good. Convenience. Okay, super. வேற வேற ஏதாவது thinking and thought process in your mind? ஓகே அவுட்லுக். ஓகே டன். இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் நான் சொல்லவா? ஆல்ரெடி முகமது சைஃப் சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டும் டெக்னாலஜியும் மாறிட்டே இருக்கு. ட்ரெண்டின்னு போட்டிருந்தாரு. நான் சொன்னது ட்ரெண்டு கரெக்டு. ஆனா நியூன்றதை விட டெக்னாலஜின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபைன். எல்லாருக்குமே சூப்பர். எல்லாருமே நீங்க சொன்னது எல்லாத்துக்குமே ஆன்சர் தான். பட் முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. முன்னாடி வந்து எலான் மஸ்க் ஒருத்தர் இல்ல. சாரி, எலான் மஸ்க்ன்ற ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று இல்ல. டெஸ்லான்னு ஒரு கம்பெனி இல்ல. ஓகேவா? இப்போ எல்லாமே இருக்கு. ராக்கெட்டை ரீயூஸ் பண்ண முடியுது. விண்வெளியில இருந்து சுனிதா வில்லியம்ஸை கூட்டு வர முடியுது. இது எல்லாத்துக்கும் ஒருத்தவன் டிசைன் பண்ணியிருக்கான். யாரு? ஒருத்தன் திங்க் பண்ணியிருக்கான். யாரு? எலான் மஸ்க். கரெக்டா? ஒரு ஒரு விஷயத்த, இல்லாத விஷயத்த யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போன ஒருத்தவங்களை தூக்கி வந்து வைக்க முடியுது, இறக்க முடியுது உள்ள. இந்த ட்ரெண்ட் இஸ் மாறிக்கிட்டே இருக்கானுங்க. டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டே இருக்கு. எவ்ரி டே வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் growth. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் ப்ராடக்ட் க்ரோ ஆகலைன்னா இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்குவாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க அம்பாசடர் கார் நீங்க மார்க்கெட் லான்ச் பண்ற, நீங்க யாராவது வாங்குவீங்களா? சே சே, இது பழைய கார்டா, இது வாங்க மாட்டேன்டா. இஃப் யூ பை, இஃப் ஐ எம் லான்ச்சிங் ஓல்டு அம்பாசிடர் கார் டு ரைட் நவ், நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா அதை நீ வந்து வாங்குவியா? எஸ் நோ? நான் பழைய புல்லட் இருக்குல்ல, பழைய புல்லட், அதே புல்லட்டை நான் லான்ச் பண்ணி தான் நீ வாங்கியிருப்பியா? ஏன்னா யாரும் கிக்கர்லாம் போட்டு அடிக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே செல்ஃப் நீடர் வந்துச்சு. அதே பழைய புல்லட்டை நான் விட்டதுனா நீ வாங்கியிருப்பியா? சே எஸ் நோ? எஸ். யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்ல ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளைக்கு சார்ட் அவுட் பண்ற மாதிரி புது புது பிரச்சனைகள், புது புது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கார் தான் இருக்கும். ஓகேவா? ரோடே பெருசா இருக்காது. ஆனா இன்னைக்கு ரோடு சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு. சும்மா 120 150ல போய் நிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏர் பேக் இல்லைன்னா வச்சுங்களேன், கதை காலி. கரெக்டா? அப்போ ஏர் பேக்ன்ற ஃபீச்சர் எதுக்காக வந்துச்சு? ரோடு ரொம்ப சூப்பரா போட்டதுனால வந்துச்சு. அந்த சேஃப்டி திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒவ்வொரு விஷயத்துல இருந்தோ அந்த கார் கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல இருந்து வந்துச்சு. அப்போ இங்க என்ன நடக்குது?
ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா மார்க்கெட்ல வீணா போயிடுவோம். இல்ல நம்ம ப்ராடக்ட்டை யாரும் வாங்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் இந்தியன் பேங்க் யூஸரா இருக்கீங்க? இந்தியன் பேங்க் யூசர் ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எஸ்பிஐ யூசர் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது பிரைவேட் பேங்க் இருந்ததுன்னா உங்க பேங்க்கை டைப் பண்ணுங்க இங்க. ஒரு 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 சூப்பர் மேஜிக் ஒன்று சொல்றேன், காட்டுறேன். ஓகே, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஓகே. வேற ஏதாவது பேங்க் இருந்தா கூட போடலாம். பிஓபி, ஓகே. பிஓபி, கனரா, கேவிபி, ஓகே, சூப்பர். கொட்டாக், சூப்பர், வெரி குட். டெக்னிக்கல் வைஸ் எஸ்பிஐ பெஸ்ட். தினேஷ், நீ எந்த பேங்க் யூஸ் பண்ற தினேஷ்? ஓகே தான், நீ டெக்னிக்கலா எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா இருக்கான் அவன். எஸ். சரி, ஓகே, டன். இப்போ டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. நான் இப்ப பேச வர விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. யாரெல்லாம் இந்தியன் பேங்க் யூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இந்தியன் பேங்கோட வெப்சைட்டுக்குள்ள நம்ம போக போறோம் இப்போ. ஓகே, இந்தியன் பேங்க் போயாச்சு. அடுத்து எஸ்பிஐ பேங்க் போயாச்சு. வேற என்ன போக போறோம் அடுத்து? கோட்டக் மகேந்திரா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்க். ஐ லவ் தட் பேங்க் ஆக்சுவலி. ஓகே, கோட்டக் மகேந்திரா. ஏன், அதாவது எனக்கு பேங்க்ல நான் அக்கௌண்ட்லாம் வச்சில்ல. ஐ ஹாவ் ஐ ஐ டோல்ட் ஒய் ஐம் லைக் தட் பிராண்ட் சொல்றேன். அப்புறம் லைக் கேவிபின்னு ஒன்று போட்டிருக்கீங்க. அப்புறம் கனரா பேங்க் போட்டிருக்கீங்க, ஓகேவா? கனரா, ஓகே. ஓகே, கனரா பேங்க். அப்புறமேட்டு வேற என்ன போட்டீங்க? கேவிபி. எஸ், கரூர் வைஸ்யா பேங்க். ஓகே, கரூர் இன் தமிழ்நாடு. ஓகே, கரூர் வைஸ்யா பேங்க் தமிழ்நாடு பேங்கா? சூப்பர்ப்பா. ஒரு புது லேர்னிங் ஃபார் மீ. ஃபைன். ஓகேப்பா, பார்த்துடலாமா? இந்தியன் பேங்க். ஸோ இப்போ இந்த இந்தியன் பேங்க் இருக்குல்ல, ஓகே, உள்ள போயாச்சு. இந்த இந்த வெப்சைட்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த வெப்சைட் பார்த்துட்டே இருக்கீங்களா? இங்க பாருங்களேன், லோகோ, சர்ச் பாக்ஸு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஹிந்தி, இந்த ஏ பிளஸ் ஏ மைனஸ் எல்லாம் என்ன, இந்த கலர்லாம் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்களா? இந்த ஏ மைனஸ்னா என்ன, ஏ பிளஸ்னா என்ன, இந்த கலர்னா என்னன்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எஸ், யோசிச்சீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. இந்த 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 ஏ பிளஸ்லாம் எதுக்கு சார் போட்டிருக்காங்க? இந்த இந்தி சிம்பிள் எதுக்கு சார் போட்டிருக்காங்க? இதெல்லாம் நான் ஏன் ஏன் போட்டிருக்காங்க? இது மாதிரி பார்த்ததே இல்லை சார். நோ, பார்த்ததே இல்லை. நான் பார்க்கல, நோ. இதுவரை பார்த்து கிடையாது, எனக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டு. ஒத்துக்குங்க, ஏன்னா நானுமே பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஃபைன். உங்க எல்லாருக்கும் இப்போ சொல்றேன் யூஎக்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோ பாருங்க. வெப்சைட் யூஸ் பண்றவங்களுக்கு, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, கண்ணுல வந்து குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சின்னதா பெருசா தெரியாது. அதனால பெருசு பண்ணி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏபிசிடி அப்படி சொல்லிட்டு இந்த ஏ பிளஸ் பி மைனஸ் அப்படிலாம் வைப்பாங்க. நியூட்ரல். இதோ இது வந்து என்ன சென்டர் ஆகுது, நியூட்ரல். ஏ மைனஸ்னா சின்னது பண்ணி பார்க்கறது, ஏ பிளஸ்னா பெருசு பண்ணி பார்க்கறது. சில பேருக்கு வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கும், அதாவது கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பச்சை கலரா தெரியுது, சில பேருக்கு எல்லோ கலரா தெரியும், சில பேருக்கு வந்து வேற ஒரு கலர் தெரியும். அந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலரை வந்து மாத்தி காட்டும். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன ப்ரோ புதுசு புதுசா சொல்றீங்க, இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் தான் யூசர் கைட்லைன்ஸ், அதாவது அக்சசபிலிட்டி கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அக்சசபிலிட்டி கைட்லைன்ஸ். என்னடா என்னென்னவோ சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே கைஸ். நான் எடுக்கிறது ரொம்ப அட்வான்ஸா நான் உங்களுக்கு எடுக்கிறேன். பட் போக போக கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவரோட வேலை என்னன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு வெப்புக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை உங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா அந்த வெப்சைட்டை சில கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? இதோ இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கலர் விஷயங்கள்.
அப்புறமேட்டு சில சில WCG கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. வெப் கண்ட்ரோல், வெப் அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸை, இந்த விஷயத்த நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ பெஸ்ட் யூஎக்ஸ் டிசைனர். இது ஒரு டாபிக். யாருக்கு யாருக்கு ஒரு டாபிக்? நம்ம யூஎக்ஸ் டிசைன்ல இது ஒரு டாபிக். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, குறைபாடோட இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பை வந்து கொடுக்கறது அப்படின்றதுக்கான ஒரு போர்ஷன் தான் இது. இதெல்லாம் வந்து யாருமே யாருக்கும் இதுவரை அகாடமியில கூட சொல்லி தர மாட்டாங்க. எந்த பெரிய பெரிய அகாடமியில கூட சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நான் இதில் ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு டேரக்டா சொல்லி தரேன். ஓகேவா? ஃபைன். இப்போ கம்மிங் பேக் டு தி இந்த இந்தியன் பேங்க். இப்போ பாருங்களேன், பேனர் இருக்கு. ஓகேங்களா? இந்த வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்சி என்ஐசின்னு இருக்கு, பேனர் இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. ஓகேவா? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க பாருங்களேன், இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு இந்த ஃபாண்ட். ஓகேவா? நல்ல ஃபாண்ட். ஆனா இங்க இருக்கிற ஃபாண்ட் இது மாதிரி பண்ணலாமா? இது வந்து நல்ல ஃபாண்ட்டா? இதுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதே பாருங்களேன், மேல வந்து ஒரு ஃபாண்ட், எந்த ஃபாண்ட் வச்சிருக்காங்க பாருங்களேன், ஹோம் அபோட்டஸுக்கு ஒரு ஃபாண்ட், அதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு ஃபாண்ட். இது மிகப்பெரிய யூசர் மிஸ்டேக். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளண்டர் மிஸ்டேக். இதெல்லாம் என் கம்பெனில யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு அப்படியே என் மேனேஜர்லாம் தூக்கி குப்பையில போட்டிருப்பாரு இந்த டிசைனை. என்னடா இது, மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாண்ட் வச்சிருக்க, மெனுக்குள்ள இருக்கிறதுல ஒரு ஃபாண்டா இருக்குது, என்னடா தம்பி கதை இது அப்படின்னு கேட்டிருப்பாரு என்கிட்ட என்னோட மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா என்ன ஃபாண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரைட் கிளிக்கு ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஓகே, ஃபைன். பட் பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க, இது வந்து பாப்பிங்ஸ். இந்த ஃபாண்ட் பேர் வந்து பாப்பிங்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் வேற ஃபாண்ட். அப்படியே இங்க வாங்க, இந்த ஃபாண்ட் வேற ஃபாண்ட். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பிளண்டர் மிஸ்டேக்ஸ். இதுக்கு பேரு யூஎக்ஸ், யூசபிலிட்டி இஷ்யூ. ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கன்சிஸ்டன்சி இஷ்யூ. சரியா? அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொம்மை, நான் இப்படி மவுஸ் ஓவர் பண்ணா இந்த கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆஸ்க் ADYA, ஆதியா அப்படின்னு இருக்கா? இது இப்போ பிளாக் கலர் ஸ்கிரீன்ல போயிடுச்சு. ஓகேவா? இந்த பிளாக் கலர் ஸ்கிரீன்ல போனா இந்த டெக்ஸ்ட் எனக்கு தெரியுதா? இந்த டெக்ஸ்ட் தெரியுதாப்பா? டெக்ஸ்ட் தெரியல. அப்போ இது ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல என்னால் 1000 மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு புவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப். ஓகேவா? ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஆப். ஓகே, புரிஞ்சுச்சா இப்ப என்ன சொல்லிட்டு? ஏன்னா இது கவர்மெண்ட் ஆப். இப்ப நான் உங்களுக்கு கோட்டக் மகேந்திரா போய் காட்டுறேன். தலைவன் வேற ரகம் பண்ணியிருப்பான் பாருங்க, ஒவ்வொன்றத்தையும் பக்காவா பண்ணியிருப்பான் பாருங்களேன். ஏல இருந்து இசட் வரை எனக்கு எல்லாமே நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேனர் பாருங்களேன், பக்கா கிளியர், சூப்பர். ஸ்பேஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் நீட்டா இருக்கு பாருங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கு? ஃபாண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லா ஃபாண்ட்டும் ஒரே டைப்பு, டிசைன் ஒரே டைப்பு. எவ்ரி திங் இஸ் கிளியர். எவ்ரி திங் இஸ் பக்கா அண்ட் கிளியர் ஃபார் மீ. சொல்றது புரிஞ்சுதுங்களா? பக்கா கிளியரா இருக்கு எனக்கு எல்லாமே. பாருங்க டிசைன் பாருங்க, நீட்டா இருக்குது பாருங்க, கிளீனா இருக்குது பாருங்க, அனிமேஷன் பாருங்க. திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யூ காட் இட் ரைட். ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் சூப்பரா காட்டுறானுங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், சிம்பிளா என்னுடைய இங்க இங்க இந்த பக்கம் இந்த பேனரை பார்க்காம இங்க வாங்க. இந்த வெல்கம் டு கொட்டக்குன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இந்த லாகின் பட்டன் எனேபிளே ஆகல. பக்கா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்றேன்னா, இங்க ரெண்டுத்தை நான் ஃபில்அப் பண்ணா மட்டும்தான். இப்போ இதை டைப் பண்ணி இதை நான் டைப் பண்ணால் மட்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் எனேபிள் ஆகும். இங்க இந்த பாருங்க, இன்னும் பட்டன் எனேபிள் ஆகல. ஏன் தெரியுமா? நீ கிளிக் பண்ணனா அது வேஸ்டா, ஒரு ஒரு கிளிக் வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். யூசர் என்ன பண்ணுவான்? எதுவுமே பண்ணாம டைரக்டா போய் லாகின் லாகின் போடுவான். அதுவே இந்த கேப்சாவெல்லாம் நீ போட்டு பார்ப்போம். நீ கேப்சாவை என்டர் பண்ணிட்டு நீ போட்டனா பட்டன் லாகின் ஆயிடும், எனேபிள் ஆகும் பட்டன். பாருங்களேன், பார்த்தா லைட் லைட் எரிஞ்சது பாத்தீங்களா? அதாவது கேப்சர் நீ என்டர் பண்ற வரையும் அவன் வெயிட் பண்றான். திஸ் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூசரை ஃபீல் பண்ண வச்சு இன்டிமேட் பண்றான். டேய் தம்பி, இப்ப நீ லாகின் பட்டன் அமுத்துடா
அப்படின்றத சைட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி இன்னும் உள்ள நிறைய டாபிக் இருக்கு படிக்கிறதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு நாளை நான் இவ்வளோ இன்சைட் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய நாட்கள் போனா இன்னும் எவ்வளோ இன்சைட் நீங்க படிப்பீங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஓகே. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் மேற்கொண்டு இருக்கிற விஷயத்தையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதே கோட்டக் மகேந்திராக்குள்ள போயிடும். கனரா பேங்கா? சரி, கனரா பேங்க்குள்ள போவோம். கனராவும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டட் பேங்க் தான், சரிங்களா? ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஓரளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கானா இல்லையா? ஓரளவுக்கு நீட்டா இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஓகேவா? இது பக்காவான எக்ஸ்பீரியன்ஸா கிடையாது. ஏதோ என்னது பை தொங்குற மாதிரி இருக்கு. ஏதோ டிசைன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கல. பட் இந்த கேவிபி பாருங்க, இதெல்லாம் நீட்டா இருக்குது பாருங்க, கிளீனா இருக்குது பாருங்க. ஓகே, இங்க பாருங்க ஒரு பொண்ணு வந்து இங்க பண்ணுது இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுது. இப்ப அந்த பொண்ணு நான் போய் இங்க உட்கார வச்சாலும் எனக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு இங்க தகுந்த மாதிரி இது மாறுது பாருங்க. திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அடுத்து எஸ்பிஐ பார்த்துன்னு வந்தோம்ல, எங்க இருக்கா எஸ்பிஐ? எஸ்பிஐ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் தான், பட் ஆனால் ஓவர்லோடட். நிறைய விஷயங்களை கலா கலா முன்னாடி போட்டு தள்ளி வச்சிருப்பாங்க பாருங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க கலெக்ட் பண்றாங்களாம். இது என்னன்னு தெரியுமா? இதான் அந்த ஃபீட்பேக் யூசர் கிட்ட இருந்து வாங்குறது. உங்களோட எஸ்பிஐ பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில டைம் உங்ககிட்ட இருந்து இது வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? சைட்ல இருந்து ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு வந்தேன்? இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா, இதெல்லாம் ஏன் நான் சொன்னேன்? கமெண்ட் பண்ணுங்க. ஒய் ஐ said. ஓகே, அட்டண்டன்ஸ் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் பிங் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அட்டண்டன்ஸ் லிங்கை வந்து இங்க போடுறேன். ஓகே. ஓகே, நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களோட அட்டண்டன்ஸ் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஏன் நான் வந்து ஆஹ், உங்களுக்கு ஓகே. ஸோ சொல்லுங்கப்பா, நான் இப்போ ஏன் இதெல்லாம் காட்டணும் உங்களுக்கு? பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் காட்டினேன்? ஃபார் பெட்டர் யூசர் இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டு பி கேர்ஃபுல் while மேக்கிங். ஓகே. clean and creative virtual. Okay. Visual, to update and have a user friendly approach. Okay. Use UX design and usability, user usability. Okay. சூப்பர். ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்டியிருக்கேன்னா, யூஎக்ஸ் டிசைனருக்கு எவ்வளோ மைலேஜ் இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ ஆப்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஆப்லையும் இந்த மாதிரி எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. இது எல்லாத்துலையும் யார் ஒர்க் பண்ண போறது? நம்ம தான் ஒர்க் பண்ணணும், வேற யாரும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. டிசைனர்ஸ் தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. நீ யூஐ யூஎக்ஸ் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா தாராளமா படி, உனக்கு பெட்டரான ஒரு கெரியரா வரும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? யூஎக்ஸ் டிசைனா என்ன, சைக்காலஜினா என்ன, யூசர் ரிசர்ச்னா என்ன, மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, ஒரு வெப்சைட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்கேன். பார்த்தோமா? இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளோ இன்சைட் கிடைச்சிச்சா? ஸோ நாளைக்கு இன்னும் எவ்வளோ இன்சைட் கிடைக்க போகுது உங்களுக்கு? இப்போ பார்த்தது எல்லாமே யூஎக்ஸ் மட்டும்தான். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, யூஐ இருக்கு, சைக்காலஜி இருக்கு, வெப் அக்சசிபிலிட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்விக்கி கான்செப்ட், அது அல்டிமேட். அதுக்கு மேல ஒரு ஆப் எப்படி உருவாகுதுன்றத சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டேன். பெயின் பாயிண்ட், பெயின் பாயிண்ட், பெயின் பாயிண்ட், மூணு பேரோட பெயின் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற ஒரு ஆப் தான் ஸ்விக்கி. டெலிவரி பார்ட்னர், யூசர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மூணு பேருக்கு என்ன இருக்கு? இந்த மூணு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்றவன் தான் ஸ்விக்கி. சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், நல்லாவே சம்பாதிக்கிறான். கரெக்ட்.
கரெக்டா? எஸ். சூப்பர். ஸோ உங்களுடைய அட்டண்டன்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்கள் அட்டண்டன்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. எஸ். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட குரூப்ல வந்து போடுறீங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி உங்க அட்டண்டன்ஸை ஃபில்அப் பண்றீங்க. ஸோ கோ அண்ட் ஃபில் அப் யுவர் அட்டண்டன்ஸ். ஓகே. ஓகேவாப்பா? ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? சூப்பர், பக்கா. ஃபைன்பா. யாரெல்லாம் அட்டண்டன்ஸ் ஃபில்அப் பண்ணீங்களோ ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக்கை நம்மளோட குரூப்ல போடுறீங்க. நேற்று நான் கேட்டிருந்தேன், எனக்கு அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கே வரல. நான் இன்னைக்கு கேட்டுருவேன், இப்போ ஃபீட்பேக் போடுங்கன்னு சொல்லி கேட்பேன். நீங்க பக்காவா எனக்கு ஃபீட்பேக் போடுறீங்க. ஓகே. தட் இஸ் யுவர் ரோல். இருங்க. மிஸ்டர் ஆரோ. ஸோ என்னோட செஷன் எப்படி இருக்கு? எப்படி படிக்கிறீங்க? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது? ஏன்னா நான் வந்து ரெகுலராக எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி நான் எடுக்கல. உங்களுக்கு டைரெக்டாகவே நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகேவா? எஸ். ஓகே. டன். பக்கா. ஸோ யாரெல்லாம் வந்து சைன் பண்ணிட்டீங்களோ, யாரெல்லாம் ஃபார்முலா ஃபில்அப் பண்ணிட்டீங்களோ, இது என்னுடைய ட்ரஸ்ட் பைலட்டோடைய இது. ஓகேங்களா? சார், நாட் நாட் டு கோ ஆன் attention. Shall we leave, sir? Yeah, you can take ma. You can take a leave right now. Attendance fill up பண்ணிட்டீங்கன்னா you can take a leave. Okay? Thank you. Thank you guys. Thank you so much for your valuable time. So hope you guys enjoyed today's session. So நாளைக்கு செஷன் இதே மாதிரி வேற லெவலில் பண்ணுவோம். மறக்காம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். Bye guys. Thank you. Yeah, you can leave ma. You can leave. Bye.